வணக்கம் தம்பி. வணக்கண்ணே. வெளிச்சாமி வாங்கண்ணே. ஐயா இருக்காரா? என்னென்ன விஷயம்? ஐயா வெளியில போயிருக்காரா? பணம் கேட்டிருந்தேன், சாயங்காலம் வர சொன்னாரு. அப்படியானே? கொஞ்சம் இருங்க, பொண்ணுகிட்ட கேக்குறேன். சார்லதா காப்பி பீ சாப்பிடலானே? அதெல்லாம் ஒண்ணு வேணாப்பா. வாங்கய்யா. வணக்கம்மா. அப்பா பார்த்து போலான்னு வந்தேன். ஆமா நீங்க வந்தா கொடுக்க சொல்லி பணம் கொடுத்துட்டு போயிருக்காரு. சரிம்மா. இருங்க வரேன். என்ன தம்பி, பாட்டு வேலையில எப்படி நடக்குது? பரவாயில்லண்ணே. இந்த பாட்டெல்லாம் புஸ்தகமா போடுறதுக்கு என்ன மாதிரி சம்சாரிங்க படுற பாட்டை புஸ்தகமா போட்டீங்கன்னா 10 புஸ்தகம் போடலாம். என்னண்ணே ஒரேடியா சலிச்சுக்கிறீங்க? தம்பி, 1 ஏக்கர்ல வாழை போட்டிருந்தேன். 2வது உரம் வச்சுட்டு காலேஜ் போற மகனை பாத்துக்கடான்னு சொல்லிட்டு மக வீட்டுக்கு போயிருந்தேன். வர்றதுக்கு 2 நாள் லேட் ஆகி போச்சு. வந்து பார்த்தா தண்ணி விடாம வாழையெல்லாம் அவிஞ்சு போச்சு. உங்களை மாதிரி படிச்ச பிள்ளைகளுக்கு விவசாயத்தோட கஷ்ட நஷ்டம் எங்க தெரிய போகுது? எல்லாம் விளையாட்டு தான். தெரியும்ண்ணே. வாழைக்கு 3வது மாசத்துல 2ஆம் உரம் வைக்கணும். டிஏபி, பொட்டாசியம், சல்பேட், யூரியா இப்படி எல்லாம் கலந்து ஒரு வாழை மரத்துக்கு 300 கிராம் வைக்கணும். தினசரி தண்ணி விடணும். அப்படி தண்ணி விடலன்னா அதிகபட்சம் 5 நாள் தாங்கும். இதுவே கடலைனா 10 நாள் தாங்கும். எள்ளுனா 20 நாள் தாங்கும். அண்ணே, நீங்க எப்படி ஒரு ஏக்கருக்கு 1000 வாழை வச்சிருப்பீங்க? வாழைக்கண்ணு, உரம், ஆள் கூலி எல்லாம் சேர்த்து ஒரு 40-42,000 ரூபாய் நஷ்டம் வரும். பரவாயில்லையே, வாத்தியார் நல்ல விவரமான ஆளை தான் கூட வச்சிருக்காரு. என்னங்க? வரேம்மா. வாங்கண்ணே. சத்யா தம்பி போட்ட போடல ராமனே படத்தை கொடுதாயின்னு வாங்கிட்டு ஓடியே போயிட்டாரு. ஏப்பு இங்கிலீஷ்ல பாட்டு சொல்றிய, கண்ணே சார் கருப்புன்னு சொல்றிய, வாழை மரத்துக்கு உரம் வைக்கிற பக்குவத்தை சொல்றிய, இப்படி ஏகப்பட்ட விஷயத்த கையில வச்சிருப்பியோ இருக்கே. 7 அட்டை எங்களுக்குன்னு சொன்னா நாங்களும் சைல்ட்ல எடுத்து விட்டுக்குருவோம்லப்பு. வெள்ள கேட்டுக்க. பாம்புக்கு இமை இல்ல, ஈக்கு பல்லு இல்ல, வண்ணத்து பூச்சிக்கு வாய் இல்ல, ஈசலுக்கு வயிறு இல்ல, தவளைக்கு கழுத்து இல்ல, நண்டுக்கு தலை இல்ல, அல்பேனியா நாட்டுல மதம் இல்ல, ஆப்கானிஸ்தான்ல ரயில் இல்ல, சவுதி அரேபியால நதி இல்ல, ஆப்பிரிக்கால புலி இல்ல, அமெரிக்கால போதும். இவ்வளவையும் ஞாபகம் வச்சுக்கிற எனக்கு இந்த செம்மம் பத்தாது. புதுசு புதுசா சொல்றாங்க. செய்திகள். தமிழக சட்டமன்ற தேர்தல் மே மாதம் 10ஆம் தேதி நடைபெறும் என்று தேர்தல் கமிஷனர் தெரிவித்தார். ஆஸ்திரேலியாவுக்கும் இடையேயான ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 3 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. விரிவான செய்திகள். தமிழக சட்டமன்ற தேர்தல் மே மாதம் 10ஆம் தேதி நடைபெறும் என்று ஏப்ரல் மாதம் 15ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் தொடங்கும் என்று தேர்தல் கமிஷனர் தெரிவித்தார். தமிழகத்துக்கான சட்டமன்ற தேர்தல் மே 10இல் நடைபெறும். மனு தாக்கல் செய்ய கடைசி நாள் ஏப்ரல் 22. ஏப்ரல் 23 மனுக்கள் பரிசீலனை செய்யப்படும். மனுக்கள் வாபஸ் பெற கடைசி நாள் ஏப்ரல் 26. தேர்தல் அமைதியாகவும் வன்முறை இல்லாமலும் தேர்தல். ஏய் சும்மாரப்பா, இளங்கோவை பத்தி எனக்கு தெரியாதா? இளங்கோ எப்பவுமே இப்படித்தான்யா, ஒரு நிமிஷம் சும்மா இருக்க மாட்டாப்ல. மகன் நல்லா சம்பாதிக்கிறான், ஊருக்குள்ள தோட்டம் துறவும் நிறைய இருக்கு, 10ஆவதுக்கு பென்ஷன் வேற வருது. ஆனாலும் சும்மா இருக்க முடியுதா? நாட்டுப்புற பாட்டு, புஸ்தகம்னு ஏதோ ஒரு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கேன். சும்மா இருந்தா துருப்பிடிச்சிருவோம். நானும் 30 வருஷமா சும்மா தான் இருக்கேன். துருப்பிடிச்சா போயிட்டேன். ஆரம்பிச்சிட்டாங்கய்யா. தேர்தல் முடிகிற வரைக்கும் இவங்க லட்சம் தாங்க முடியாதியா. போறாங்க பாரு சருன்னு. இதுக்கெல்லாம் பணம் இவங்களுக்கு எங்க இருந்துதான் கிடைக்குது? போறது யாருன்னு தெரியுமில? நம்ம கேகேபட்டி ராமசாமி மகன். 4 வருஷம் முன்னாடி அந்த பையன் மாடு மேய்ச்சிக்கிந்தான். இன்னைக்கு கட்சியில மாவட்ட செயலாளரா இருக்கேன். இந்த தடவை எப்படியும் எம்எல்ஏ சீட்டு அவனுக்கு தான் கிடைக்கும்ன்றாங்க. பதவி இல்லாமலே பல கோடி ரூபாய் சம்பாரிச்சிட்டான். பதவியும் வந்துருச்சுன்னா ஊரையே விலைக்கு வாங்கிடுவேன். அட அதுக்கு தானே இப்ப அரசியலுக்கே வேறது. பின்ன பொதுமக்களுக்கு சேவை செய்ய வராய. சேவை செய்ய நல்லவங்க அரசியலுக்கு வந்தது அந்த காலம். அப்புறம் பணத்துக்காகவும் பவுசுக்காகவும் பணக்காரன் பூரா அரசியலுக்கு வந்தேன். இப்ப கட்ட பஞ்சாயத்து பண்றவனும் களவாணித்தனம் பண்றவனும் காசு பணத்துக்காக அரசியலுக்கு வர்றேன். ஊரை பத்தியும் மக்களை பத்தியும் எவன் சிந்திக்கிறான்? அன்னைக்கு காந்தி அரசியலை கூப்பிடும் போது நல்லவங்க எல்லாம் காந்தி நம்மளதான் கூப்பிடுதாருன்னு சொல்லி முன்னுக்கு வந்து நின்னா. ஆனா கெட்டவன் எல்லாம் ஒதுங்கிட்டான். இன்னைக்கு தலைவன் அரசியலை கூப்பிடும் போது கெட்டவங்க எல்லாம் நம்மளதான் தலைவன் கூப்பிடுதான்னு சொல்லி முன்னுக்கு வந்து நிக்கிறான். நல்லவங்க எல்லாம் அப்படியே ஒதுங்கிடுறாங்க. ஐயா, இன்னைக்கு காந்திய பத்தி பேசினா கேட்கிறவன் சிரிப்பான ஐயா. இன்னைக்கு இருக்கிற அரசியலுக்கு 500 ரூபாய் நோட்டும், அரைப்பாட்டுல சாராயமும், ஒரு ஓட்டணும் பிரியாணி இருந்தா போதும் ஐயா. சரியா சொன்னப்பா. இது எங்க போய் முடிய போதும்? நாமளும் இப்படியே பேசிட்டு தெரிய வேண்டியதான்.